அனைவருக்கும் வணக்கம். பங்களாதேஷுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப் ஒன்று வச்சிருக்கிறாரு அமெரிக்க அதிபராக பதவியேற்றுக் கொண்டிருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். நண்பர்களே, அவருடைய இந்த அறிவிப்புக்கு ஒரு நாள் முன்னாடி தான் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் அமெரிக்காவுடைய புதிய ஹோம் செக்ரட்டரியை சந்தித்தாரு அப்படிங்கிறதையும் நாம் இங்க குறிப்பிட வேணும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பங்களாதேஷ்க்கு வைத்திருக்கிற ஆப்பால பங்களாதேஷுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அடி வாங்க போகுது அப்படிங்கிறதா உண்மை. ஏற்கனவே திவாலாகிற நிலைமையில் இருக்கிற பங்களாதேஷ் இப்பொழுது மேலும் பொருளாதார சரிவை சந்திக்க போகுது. இந்த முறை அதால எப்படி சமாளிக்க முடியும் அப்படின்னு உலக IMF போன்ற அமைப்புகள்லாம் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த மிக முக்கியமான செய்தியை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. அது பக்கத்திலே இருக்கிற அந்த பெல் ஐக்கனை தட்டினீங்கன்னா அதில் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நாம் போடுகிற வீடியோக்கள் அனைத்தும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நண்பர்களே, அமெரிக்காவுடைய புதிய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றுக் கொண்ட உடனேயே ஒரு மிக முக்கியமான உத்தரவு ஒன்று அவர் வந்து இட்டிருக்கிறாரு. அது பங்களாதேஷுக்கு அமெரிக்கா வழங்கி வருகிற அனைத்து விதமான உதவிகளையும், பண உதவி, பொருள் உதவி எல்லாவற்றையும் நிறுத்தி வைப்பதற்கு அவர் உத்தரவிட்டிருக்கிறாரு. அமெரிக்கா உலக நாடுகளுக்கு வழங்குகிற அனைத்து எய்டையும் 90 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவிட்டிருக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் அந்த எய்டெல்லாம் யாருக்கு போகுது, எப்படி போகுது, எவ்வளவு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற அந்த இஃபெக்டிவ்னஸை படித்துவிட்டு அந்த ஆய்வின் முடிவில் எப்படி மேற்கொண்டு எய்டு கொடுப்பதா வேண்டாமா அப்படின்னு சொல்லி முடிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. அதன்படி அந்த லிஸ்ட்ல பங்களாதேஷும் வருது நண்பர்களே. பங்களாதேஷுக்கு வந்து ஒவ்வொரு வருடமும் அமெரிக்கா மில்லியன் கணக்கான டாலர்களை இலவசமாக வழங்கி வருது. பங்களாதேஷ் ஒரு ஏழை நாடு அப்படிங்கிறதால பல பொருட்களை இலவசமாகவே வழங்கியும் வருது அமெரிக்கா. அது மட்டும் இல்ல, மியான்மர்ல இருந்து அகதிகளாக வந்த ரோஹிங்கியா அகதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் எய்டை வழங்கி வந்தது அமெரிக்கா. இதையெல்லாம் நாங்க உடனடியாக நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி நேற்றைய தினம் USAID அப்படிங்கிற அந்த அமெரிக்காவில இருந்து எய்டு வழங்குற அந்த அமைப்பு இருக்குது இல்லையா, அந்த அமைப்பு பங்களாதேஷ் அரசுக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. உடனடியாக அமெரிக்கா வழங்குகிற அனைத்து விதமான உதவிகளும், அது பொருளாதார உதவி, பொருட்களுடைய உதவி, அத்தியாவசிய பொருட்கள், மருந்துகள், அது போன்ற பொருட்கள், அது மட்டும் இல்லாம பணமாக அமெரிக்கா வழங்குகிற அனைத்து விதமான உதவிகளையும் நாங்கள் நிறுத்தி வச்சிருக்கிறோம். அடுத்த உத்தரவு ட்ரம்ப் அவர்களிடம் இருந்து வரும் வரைக்கும் நாங்கள் எந்த உதவியையும் இனிமேல் வழங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிப்பொன்ன வெளியிட்டிருக்கிறாங்க. இதை அவங்க முறைப்படி நேற்றைய தினம் பங்களாதேஷுடைய அரசாங்கத்துக்கும் தெரிவிச்சிருக்கிறாங்க. பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும் அப்படிங்கிற மாதிரி பங்களாதேஷுக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சு பல மாதங்கள் ஆயிடுச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பங்களாதேஷ்ல யூனுஸ் அங்க வந்து தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டதுல இருந்தே பங்களாதேஷுக்கு அடி மேல அடி அப்படிங்கிறத நாம பார்த்துக்கிட்டே தான் வர்றோம். இந்தியா பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்புல பங்களாதேஷுக்கு பலவிதமான உதவிகளை வழங்கி கொண்டு வந்தது. அதையெல்லாம் இந்தியா நிறுத்தி வச்சிருக்குது அப்படிங்கிற பார்க்கிறோம். இதை நிறுத்திய பிறகு தங்களுக்கு அரிசிக்கே வழி இல்லை அப்படின்னு சொல்லி பங்களாதேஷ் அரசாங்கம் கெஞ்சி கூத்தாடி கேட்டுக்கொண்ட பிறகுதான் இந்தியா பங்களாதேஷ் கேட்ட 50,000 டன் அரிசியை வழங்குவதாக ஒப்புக்கொண்டிருக்குது. அந்த அரிசியை மெல்ல மெல்ல இந்தியா அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்குது. இதை தவிர இந்தியா எத்தனையோ உதவிகளை, எத்தனையோ பொருட்களை வழங்கி கொண்டிருந்தது பங்களாதேஷ்க்கு. அது எல்லாமே இந்தியா நிறுத்திவிட்டது அப்படிங்கிறத நாம் இங்கே சொல்லிக்கணும் நண்பர்களே. இந்தியா வந்து அஃபீஷியலாக நாங்கள் பங்களாதேஷுக்கு எல்லா உதவிகளையும் நிறுத்துகிறோம் அப்படின்னு அறிவிக்கலாம் இல்லை. ஆனால் இந்தியா வந்து வேறு விதமாக வேலை செய்து
எப்படின்னா இந்தியாவிலேருந்து பங்களாதேஷ்க்கு ஏற்றுமதி செய்கிற அந்த ஏற்றுமதியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய யூனியன் வந்து இந்த மாதிரி பங்களாதேஷுக்கு இனிமேல் நாங்கள் எந்த பொருளையும் ஏற்றுமதி செய்ய மாட்டோம், இறக்குமதியும் நாங்கள் செய்ய போவதில்லை அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்பே அறிவிச்சிட்டாங்க. அது வந்து இப்பொழுது அமலில் இருக்குது. அதனால பங்களாதேஷுக்கு இந்தியாவுடைய பொருட்களை ஏற்றுமதி செய்வது அறவே நின்றுவிட்டது அப்படிங்கிறதா உண்மை. பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டுக்கு ஒரு சைடில் கீழே வந்து கடல் இருக்குது, பே ஆஃப் பெங்கால் இருக்குது. மீதி 3 இடங்கள்ல அந்த நிலப்பரப்பு இருக்கிற இடத்துல 3 திசைகளிலுமே இந்தியா தான் சுத்தி இருக்குது. மியான்மர் வந்து ஒரு சின்ன பகுதியில் கீழே தென்கோடியில கீழே ஒரு சின்ன பகுதி மட்டும்தான் மியான்மருடைய எல்லை வருது பங்களாதேஷோட. அந்த மியான்மர் எல்லை பகுதி இருக்குது, அந்த பகுதி முழுவதையும் இப்பொழுது அராக்கன் ஆர்மி பிடிச்சு வச்சிருக்குது. அதனால பங்களாதேஷுக்கு இப்பொழுது எல்லை பகுதிகள் அப்படின்னா அது இந்தியாவோட மட்டும்தான். அதுக்கு பிறகு அராக்கன் ஆர்மி பிடிச்சு வச்சிருக்கிற அந்த மியான்மர் பகுதியில் கொஞ்சம் இருக்கு. அதனால பங்களாதேஷ் சர்ஃபேஸ் வாயிலாக, நிலம் வாயிலாக எதையெல்லாம் பெறுகிறதோ எல்லாமே இந்தியா வழியாக தான் பெற முடியுது அப்படிங்கிறத நாம் உணர வேணும். அது மட்டும் இல்லை, கல்கத்தா பெரிய பெரிய கப்பல்கள் கல்கத்தா போர்ட்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து சரக்கு அனுப்புகிறாங்க அப்படிங்கிறதையும் நாம் இங்கே சொல்ல வேணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பங்களாதேஷுக்கு பயங்கரமான பொருளாதார நெருக்கடி. பங்களாதேஷில் யூனுஸ் அரசாங்கம் பதவியேற்ற உடனேயே அங்கே பயங்கரமான ஒரு யூஃபோரியா இருந்தது, ஒரு மக்களிடையே ஒரு சந்தோஷம் இருந்தது. ஆனால் கடந்த சில மாதங்களாக பார்க்கும்போது அந்த யூஃபோரியா இஸ் டையிங் டவுன் அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த சந்தோஷம், எழுச்சி எல்லாம் அப்படியே மெல்ல 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 கரைந்து இப்பொழுது யூனிஸ் அரசாங்கத்தின் மீது ஒரு கோபம் உண்டாக ஆரம்பிச்சிருக்கிறத பார்க்குறோம். ஏன்னா அத்தியாவசிய பொருட்களுடைய விலை பயங்கரமாக கிடுகிடுன்னு உயர்ந்துருச்சு. அதே போல தட்டுப்பாடும் ஏற்பட்டிருக்குது. இது பத்தாது அப்படின்னு யூனுஸ் அரசாங்கமோ எலெக்ஷனே நடத்துகிற ஐடியா இல்லை அப்படிங்கிறதையும் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு பயங்கரமான கடுப்பில் இருக்கிறாங்க. யூனுஸ் அரசாங்கத்தின் மீது பயங்கரமான ஒரு கோபத்தில் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நேற்றைய தினம் பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பிலிருந்து ஒரு 4-5 உயர் அதிகாரிகள் பங்களாதேஷுக்கு வந்திருந்தாங்க நண்பர்களே. அவர்கள் எங்க வந்தாங்க, எப்படி போனாங்க, எல்லாமே இந்தியா வந்து ட்ராக் பண்ணிட்டு இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு புறம். ஆனால் அவங்க வந்ததுடைய நோக்கம் முறையானது அல்ல அப்படிங்கிறாங்க. என்னன்னா யூனுஸ் அரசாங்கம் அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்தது, அவங்க வந்தாங்க. அவங்க வந்து யூனுஸ் அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு தான் யூனுஸ் நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஆனால் நேற்று அங்கு நடந்ததாக நமக்கு கிடைக்கிற செய்திகள் ரொம்பவுமே ஆச்சரியகரமாக, அதிர்ச்சிகரமான செய்திகளாக இருக்குது நண்பர்களே. நேற்றைய தினம் இந்த பாகிஸ்தானுடைய ISI உளவு அமைப்பின் உயர் அதிகாரிகள் வந்தாங்க இல்லையா, அவங்க வந்து பங்களாதேஷுடைய ராணுவ தளபதியான லெப்டினன்ட் ஜெனரல் முகமது ஃபைசூர் ரஹ்மான் அவரை சந்திச்சிருக்கிறாங்க. அந்த சந்திப்பின் போது பாகிஸ்தானில் இருப்பது போலவே பங்களாதேஷ்லையும் முழுக்க முழுக்க இராணுவத்தால் கட்டுப்படுத்தப்படுகிற ஒரு அரசாங்கத்தை தான் உருவாக்க வேணும் அப்படின்னு இந்த பங்களாதேஷுடைய இராணுவ தளபதி சொன்னதாக செய்திகள் இப்பொழுது வெளிவருது. மேலும் அவர் இந்த மாதிரி பங்களாதேஷ்ல ஒரு இராணுவ புரட்சியை ஏற்படுத்த தான் விரும்புவதாகவும், அந்த புரட்சிக்கு பிறகு பாகிஸ்தானை போலவே பங்களாதேஷை இராணுவ கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு அதற்கு பிறகு அங்கே எலெக்ஷன் நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, அந்த கண்ட்ரோல் பூரா பாகிஸ்தானில் இப்போ வந்து இராணுவத்துக்கிட்டு இருக்குது இல்லையா, அந்த மாதிரியான ஒரு செட்டப்பை தான் உருவாக்க விரும்புவதாக அவர் சொன்னதாகவும், அதற்கு பாகிஸ்தானுடைய ISI உளவு அமைப்பு முழுக்க முழுக்க நாங்கள் எல்லா ஆதரவையும் உங்களுக்கு இதுக்கு நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும், இதற்கு முன்பே இந்த உளவு அமைப்பினர் வருவதற்கு முன்பே பாகிஸ்தானுடைய இராணுவ உயர் அதிகாரிகள் வந்தாங்க. அதற்கு முன்பு ISI உளவு அமைப்புடைய தலைவரும் வந்தார் இல்லையா, அவங்க கிட்டையும் கூட இவர் வந்து அரசல் புரசலாக இதை சொன்னதாகவும், அவங்களுடைய ஒப்புதல் கிடைச்ச பிறகுதான் ISI தலைவர்கள் கிட்ட இந்த பங்களாதேஷுடைய இராணுவ தளபதி இதையெல்லாம் விலாவாரியாக பேசியதாகவும் செய்திகள் இப்பொழுது வெளிவந்திருக்குது. இந்த பங்களாதேஷுடைய
இராணுவ தளபதி ISI உளவு அமைப்புடைய தலைவர்களோடு நடத்தின அந்த ரகசிய பேச்சு இப்பொழுது பங்களாதேஷுடைய யூனுஸ் அரசாங்கத்துக்கு பெரும் கிளியை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க நண்பர்களே. யூனுஸ் அரசாங்கத்தை தூக்கி எறிஞ்சு விட்டு அங்க ஒரு இராணுவ புரட்சியை ஏற்படுத்துவதற்கு பாகிஸ்தான் உதவி செய்வதற்கு உறுதியளிச்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த இராணுவ புரட்சிக்கு பிறகு கொஞ்ச நாட்களுக்கு பிறகு ஒரு தேர்தலை நடத்துவோம், ஆனால் டம்மியா ஒரு அரசாங்கத்தை உட்கார வச்சுக்கிட்டு இனிமேல் பங்களாதேஷ் முழுக்க முழுக்க இராணுவத்துடைய கண்ட்ரோல்லையே வச்சுக்கிறது அப்படின்னு பாகிஸ்தான் உளவு அமைப்போடு சேர்ந்து ஒரு பெரிய சதித்திட்டம் ஒன்று தீட்டப்பட்டிருக்குது பங்களாதேஷில். அதை செய்ய போவது முழுக்க முழுக்க பங்களாதேஷிய இராணுவம். அந்த இராணுவ தளபதி தான் ஃபைசூர் ரஹ்மான் தான் அப்படின்னு சொல்றாங்க நண்பர்களே. இந்த ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடந்தது இப்பொழுது பங்களாதேஷில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. இன்னும் சொல்ல போனால் சோசியல் மீடியாலெல்லாம் நிறைய மக்கள் இராணுவ புரட்சிக்கு ஆதரவாக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க பங்களாதேஷில் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, நம்மை பொறுத்த வரைக்கும் எந்த நாடாக இருந்தாலும் ஜனநாயக நாடாக அது இருக்க வேணும். அது மட்டுமல்ல, அந்த நாட்டு மக்கள் சண்டை சச்சரவு இல்லாமல் சுபிட்சமாக பிற நாடுகளோடு போர் பிரச்சனைகள்லாம் இல்லாமல் சுபிட்சமாக வாழ வேணும் அப்படிங்கிறதான் நம்முடைய அவாவாக இருக்குது. பங்களாதேஷ் மக்களும் அந்த மாதிரி சுபிட்சமாக வாழ வேணும் அப்படின்னு தான் நாம் நினைக்கிறோம். ஆனால் பங்களாதேஷ்காரங்களுக்கு புத்தி சரியில்லை அப்படிங்கிறத நாம் உணர்றோம். அவனுங்களுக்கு நல்லா வேணும் இதெல்லாம் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணமாகவும் இருக்குது. அங்கே இராணுவ புரட்சி ஏற்படட்டும், என்ன வேணா ஏற்படட்டும். PS வீரப்பா ஒரு படத்தில் சொல்லுவார் இல்லையா, அந்த நாடும் நாட்டு மக்களும் நசமாய் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி பங்களாதேஷை சபிக்க வேணும் அப்படின்னு தான் நம்ம உள் மனசு சொல்லுது நண்பர்களே. இருந்தாலும் கூட அங்கு வாழ்கிற கோடானு கோடி மக்கள் அவங்கள நினைக்கும் போது, சாதாரண மக்களை நினைக்கும் போது அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த நாட்டு மக்களும் நல்லா வாழணும் அப்படின்னு தான் நம்ம மனசு சொல்லுது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேங்க. பை பாய்.